உங்களுக்கெல்லாம் தெரியும், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு நபியுடைய சம்பவத்தை அஹ்ஸனுல் கஸஸ் என்பதாக சொல்கிறான். அழகான ஒரு நிகழ்வாக கூறுகிறான். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுத்தான். தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து ஒரு பிரிவை ஏற்படுத்தினார். எப்படியான பிரிவு? தன்னுடைய சகோதரர்களால் அவர் என்ன செய்யப்படுகிறார், வேறொரு இடத்துக்கு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறு வயதில் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சந்திப்பதற்கான எடுத்த வருடம் கிட்டத்தட்ட 80 வருடங்கள் எடுத்ததாம். அப்போ இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக சுருக்கமாக கூறுகிறான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏனைய பிள்ளைகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கூறினாங்க, நீங்கள் யூசுஃபை நினைத்து நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுவீங்க போல் இருக்கிறது, நீங்கள் உங்களே அழித்து விடுவீங்க போல் இருக்கிறது என்பதாக கூறினார்கள். அந்த அளவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது நேசம் கொண்டு அவரே நினைத்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளையை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி வேற சிந்தனைகளுக்கெல்லாம் போகலை. அவங்க கூறினது, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய பிரச்சினை, என்னுடைய பிள்ளை கிடைக்கணும் என்கிற தேவையை நான் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறேன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து தருவான் என்பதாக கூறினாங்க. அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு நாங்கள்